வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நல்லா இருக்கேன். இப்போ ஆக்சுவலி ஒரு 21 டேஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம் இல்லைங்களா? ஆல்மோஸ்ட் வந்து 1 மந்த். ஆமா, நடக்கவே முடியாம வந்திருந்தோம் இல்லைங்களா? 2 சப்போர்ட்டோட வந்தோம். கரெக்டாக சொல்ல போனால் நம்ம ஜூன் 11th அன்னைக்கு வந்து 10th அன்னைக்கு பெயின் இருந்தது. ஆக்சுவலாக இந்த பெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 4 இயர்ஸாகவே இருக்கு. 2021 வந்து ஒரு நாள் வந்து ஒரு ஹைவே டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன் நான். டுவர்ட்ஸ் கோயம்புத்தூர் சென்னை போயிட்டு இருக்கும்போது சேலம் கிராஸ் பண்ணும்போது ஆக்சிலேட்டர் வந்து கால் எடுக்க முடியல, 4 வீலர் டிரைவ் பண்ணும்போது. அப்போ வந்து ரைட் கால் வந்து ரொம்ப ரொம்ப பெயின். ஆக்சுவலாக ஒரு மாதிரி மறுத்து போகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்தது. அன்னைக்கும் ஃபேமிலியோட தான் ட்ரிப் போயிட்டு இருந்தோம் நாங்கள். அப்போ ஒரு எமர்ஜென்சி விஷயமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஓகே ஒரு டாக்டரை பார்த்தவனும் சொல்லிட்டு சேலம்ல ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு நியூரோ சம்மந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல் அங்கே போயிருந்தோம். போன உடனே சிம்டம்ஸ் சொன்ன உடனே அவங்க ஃபர்ஸ்ட் வந்து எம்ஆர்ஐ எடுக்க சொன்னாங்க. இது ஸ்பைன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் தான் சொல்லிட்டு எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருந்தாங்க. எம்ஆர்ஐ எடுத்து ஒரு 40 minutesல வந்து ரிப்போர்ட்ஸ் வந்தது. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா L4 டிஸ்க் நடுவில் இருக்க ஒரு மசில் வந்து பல்ஜா இருக்கு, அந்த டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 30% லெவலில் இருக்குது. சொன்ன உடனே என்ன சொன்னாங்கன்னா அட்வைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 30 days வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட் ப்ளஸ் அவங்க டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெயின் கில்லருக்கான ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு நீங்கள் சென்னைக்கு போயிடல, பிகாஸ் நான் ஸ்டே பண்ண முடியாது, சென்னை போகிற ஒரு கண்டிஷன் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொடுத்து அமிச்சாங்க. நான் ஆக்சுவலாக ஒரு 2-3 weeks வந்து ஃபாலோ பண்ணாது. என்ன மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த டேப்லெட்ஸ் போடும்போது நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பெயின்லேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து சில மாதங்கள் வந்து தெரியாமையே வந்து சர்வை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அந்த டேப்லெட் போடும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. அது ஒரு 2-3 weeks போக போக என்னாச்சுன்னா அந்த டேப்லெட் போடும்போது அந்த பெயின் இருக்கு, அந்த பெயின் வந்து போகுது. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு 2 hours 3 hours கழிச்சுட்டு மறுபடியும் வந்து ரொட்டீனாக எந்த மாதிரிலாம் வலிக்கும், எந்தெந்த ஒர்க் பண்ண முடியாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோட ஒர்க் பண்ற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அட்வைஸ்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் கொஞ்சம் சீனியர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு வந்து பிளஸ் வந்து அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க சொன்ன ஒரு ஆப்ஷன் வந்து 1 month ஆகட்டுங்க, திருப்பி அந்த பெயின் ரீட்டைன் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்த ப்ரொசீஜர் வந்து நம்ம வந்து சர்ஜரிக்கு பிளான் பண்ணலாம். ஒரு 3 months கழிச்சுட்டு அவங்களோட ஹெல்த் கண்டிஷனை வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு சர்ஜரிக்கு பிளான் பண்ணலாம். இது ஒரு நார்மல் சர்ஜரி தான். அது உங்களுக்கு ஒரு 2 days வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 days வந்து மானிட்டர்ல இருப்பீங்க, அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சர்ஜரின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வரைக்குமே ஆல்மோஸ்ட் வந்து 45 இது வரைக்கும் இன்ஜெக்ஷன் பண்ணி உடம்பு சரியில்லை டேப்லெட்ஸ் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு எக்ஸ்டெண்டா லைக் சர்ஜரி அளவுக்கு போனதில்லை. சரி இது வந்து அட்வைசபிள் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க யார் இந்த மாதிரி வழியில சஃபர் பண்றாங்களோ. சரி அப்போ வந்து என்ன டிசைட் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் ஒர்க் ப்ரெஷரு, நிறைய கமிட்மெண்ட்ஸு, கொஞ்சம் லைக் டெசிக்னேஷன் மாறிச்சு. ஸோ தமிழ்நாடு மட்டும் பார்த்துட்டு இருந்தவன் நான் வந்து கம்ப்ளீட் சவுத் இந்தியா ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ட்ராவல் வந்து மஸ்ட் என்னோட வேலையில் சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கிறனால ட்ராவல் மஸ்ட் ஆயிடுச்சு எனக்கு. அது என்னாச்சுன்னா அன்னைக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷரில் வந்து இதை உடம்பு ஒழுங்காக பார்த்துக்கணும். நான் அப்படியே ட்ராவல் பண்ணி தான் 2025 ஜூன் மாதம் வரைக்கும் வந்து வேலை பண்ணிட்டேன். என் உடம்பு வந்து ஒரு அளவுக்கு பேர் பண்ணிச்சு, அந்த வலியை வந்து தாங்குற அளவுக்கு சக்தி வந்து உடம்புல இருந்துச்சு. அப்பயும் வந்து இந்த வலியை மறக்கிறதுக்கு என்னென்னமோ சைடில் வந்து வேற வேற ரூட்ல போயிட்டு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகிடும். கரெக்டான தூக்கம் இருக்காது. நிம்மதியாக தூங்குறோன்னா ஒரு 2:30 மணிக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக பாடி ஃபெட்டிக் ஆகிட்டு படுக்கும் போது ஒரு தூக்கம் வரும். அது வரைக்கும் என்ன ட்ரை பண்ணாலும் சரி தூக்கம் வராது. அந்த மாதிரி தான் ரொம்ப இது வந்து எப்படின்னா என் லைஃப்ல வந்து ஒரு மறக்க முடியாத வருஷங்கள்னு சொல்லுவாங்க. இந்த வழியெல்லாம் வந்து யாருக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்ச நாட்களும் உண்டு அந்த மாதிரி. பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பெயினை தாங்கிக்கிட்டு ஒர்க் பண்ணுவோம் நம்ம. பட் பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா நார்மலா இருக்க மாதிரி இருக்கும். இந்த பெயின் என்னென்ன பண்ணுன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல தேவையில்லாம கோவப்பட வைக்கும். பிரச்சனையே இருக்காது இந்த இடத்துல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க, ஆனா அதுக்கு எரிச்சல் வரும் நம்மளுக்கு. அந்த வழியில அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு ரொம்ப கத்துறது அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அது. அதுக்கப்புறம் இந்த ஜூன் 2025 வந்து என்ன ஆச்சுன்னா மறுபடியும் வந்து ஒரு ஷிஃப்டிங் எனக்கு லைக் ரீலொகேட் ஆகிறதுக்கு சென்னை டு கோயம்புத்தூர் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அது பண்ணும்போது கொஞ்சம் அந்த ரீலொகேட் பண்ணுறதுக்கான ஷிஃப்டிங் ப்ரொசீஜரில் வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. மேண்டேட்டரியாக பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து மேன் பவர் வச்சுருந்தாலுமே வந்து ஒரு சில விஷயம் நம்ம தான் வீட்டில் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இருந்தது. அப்போ கொஞ்சம் வந்து வெயிட்ஸ் தூக்குன மாதிரி வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது. அப்போ என்னாச்சுன்னா எப்பயுமே தாங்குற வலியோட ரொம்ப எக்ஸ்ட்ரீமான வலிக்கு போயிடுச்சு.
ஸோ எனக்கு 10th நைட்டு வந்து நான் படுக்கிறேன், நைட்லேருந்து எந்திரிக்க முடியல. 11th மார்னிங் வந்து 6 o'clock ட்ரை பண்ணுறேன் எந்திரிக்கிறதுக்கு. பெட்டில் அப்படி படுக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 hours என்னால் எந்திரிக்க முடியல. அதாவது வந்து இடுப்புக்கு கீழே வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லை. கொஞ்சம் லைட்டாக ஷேக் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்டில் பட்டுச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட் பட்டுதுன்னா எந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் பாருங்க, அந்த அளவுக்கு வலி. ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் டியர்ஸ் வரும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக சீனியர் ஃப்ரெண்டு வந்து அவர் இந்த வழியில் எக்ஸ்பீரியன்ஸாக லைக் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அவர் டைம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி பணமும் அவ்வளோ செலவு பண்ணி பட் எந்த இடத்துலையும் வந்து ப்ராப்பராக ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. அப்புறம் தான் வந்து ஸ்ரீ வித்யா சித்தா வர்மாவுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, வந்திருக்காரு. வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அன்றைக்கி கால் வருது எனக்கு 11th அவர்கிட்ட இருந்து. அப்போ வந்து என்னோட பிளான் என்னன்னா, வீட்டில் என்ன டிசைட் பண்ணோன்னா, சரி ஓகே ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நியூரோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு சர்ஜரிக்கு வந்து பிளான் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து ஆம்புலன்ஸ் வரைக்கும் நான் புக் பண்ணியிருந்தோம். அந்த கால் வரும்போது கரெக்டாக அதை யார் செஞ்ச இதுன்னு தெரியல எனக்கு. அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், நீ எங்கேயும் போகக்கூடாது, ஒரு லொக்கேஷன் அனுப்புற அந்த லொக்கேஷனுக்கு வாங்கினாரு. நான் கரெக்டாக வந்து உங்கள் கிளினிக் வரும்போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அது லஞ்ச் டைம் நினைக்கிறேன், ஒரு 2:30 சம்திங் நம்ம இருந்தது. வந்தேன், அட்மாஸ்பியரை பார்க்கும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இல்லை ஓப்பனாக சொல்ல போனோன்னா. சரி என்னடா அது, சரி ஆஸ் யூஷுவல் மறுபடியும் ஒருத்தர் சொல்கிறாங்க ட்ரை பண்ணுறோம், இப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த 3 years கிட்ட இங்கே உள்ளே இருந்தேன் நான். அந்த 3 yearsல வந்து நான் அனுபவிக்காத வழி இல்லை. பட் அந்த 3 மணி நேரம் கழிச்சுட்டு நீங்கள் வந்து என்னை நிற்க சொல்கிறீங்க, எனக்கு அப்போ கூட என்னால் முடியாதுன்ற நான். இல்லை நான் என் மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, சொல்கிறாரு என்னமோ பண்ணியிருக்காரு அது தெரியுது, என்னமோ பண்ணீங்க ஒரு 6-7 தெரபிஸ் பண்ணீங்க, நிக்க சொல்றீங்க. பட் நான் அப்போ வந்து என் மைண்ட் வந்து இல்ல நின்னா கீழே விழுந்துரும், ரிஸ்க் எடுக்க கூடாது, அப்படிதான் இருந்தேன் நான். அப்புறம் எந்திரிச்சு நிக்கிறேன், என்னால் நிக்க முடியுது. இது வந்து நான் வந்து எப்படின்னா வந்து கடவுள் பக்தி அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து அவ்வளோவா இல்லைனாலுமே சில விஷயங்கள் வந்து சைட் எஃபெக்ட் யோசிக்கிறேன் நான். ஸோ நின்ன உடனே எனக்கு அன்னைக்கு தான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே வந்தது. சரி ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, சரி இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தேன் நான். அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு ஒரு டைம் பீரியட் கொடுத்தீங்க, இதில் செஷன் வாங்க, வந்தோடனே ரெகுலராக இந்த மாதிரி வந்து கிளாஸஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. டெய்லி ஒரு 1 hour 1.5 hours ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 25+ days ஒரு மாதம் வந்து நெருங்க போகுது. இன்னைக்கு வந்து நான் 10 நாள் கழிச்சு இங்கே ஆரம்பிச்சு 10 நாள் கழிச்சு வந்து லைக் என்னோட காரை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். உள்ள உட்காந்து எந்திரிச்சு பார்த்தேன், அது ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அப்புறம் 15 days கழிச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ண சொன்னீங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் கால் டாக்ஸி பிடிச்சி வர மாதிரி தான் இருந்தது. அதாவது 2 wheelerல உட்கார முடியாது, ஒரு டாக்ஸி பிடிக்கணும், கூட வந்து சப்போர்ட்டுக்கு வந்து ஒய்ஃபோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரணும், அந்த மாதிரி இருந்தது. இப்போ அந்த 10 daysக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரூட்டீன் விசிட் வந்து என்னோட காரை செல்ஃப் ட்ரை பண்ணிட்டு வர அளவுக்கு இருக்கிற அன்னைக்கு வழக்கம் போல் எல்லா வேலையும் பண்ணுறேன். பட் 100% கியூர் ஆச்சுன்னா எனக்கு ஒன்றும் ஆகலை. ஒன்றுமும் வந்து அந்த பெயின்ன்றது வந்து பேக் பெயின் வந்து மறந்துட்டேன். அது எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் எங்கேயாவது வந்து ஒரு 100 kilometers தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறேன், இல்லை வந்து ஒரு 2 hours வந்து கண்டினியூஸாக உட்காடுறேன், நிற்கிறேன், அந்த மாதிரி இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறேன் நான். பட் வந்து அந்த பெயின்ன்றது வந்து மைண்ட்லேருந்து போயிடுச்சு. அது இப்போ வந்து காலில் கொஞ்சம் பெயின் இருக்கு, அதுக்கும் லைக் கிளாஸஸ் சொல்லியிருக்கீங்க. அதுக்கு நம்ம ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். தெரப்பி மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. அப்போ நான் எக்ஸசைஸ் பண்ணி எனக்கான ஸ்டெபிலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த 100 kilometers ஓட்டுறது, இந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இல்லாமல் மசில் கிராம்பிங் இல்லாமல் இருக்கிறது, அதெல்லாமே நம்ம தடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நான் எதுவுமே கேட்கறதுல எல்லாத்தையுமே நீங்களே சொல்லிட்டீங்க. இல்லை எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து மற்ற பேஷண்ட்ஸ் எப்படி வந்தாங்க எப்படி போனாங்கன்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி வந்து மற்ற பேஷண்டோட வலி வந்து என் அளவுக்கு இருந்திருக்குமான்றது கூட எனக்கு ஜட்ஜ் பண்ண முடியல. நான் வந்து என்ன ஃபீல் பண்ணாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல். ஏன்னா எனக்கு தெரியும் நான் வந்த கண்டிஷன் எப்படின்னு சொல்லிட்டு. சொல்ல போனால் வாக்கிங் ஸ்டிக்லாம் வாங்கிட்டேன், நிக்க முடியாது, அந்த அளவுக்கு அன்பேலன்ஸ்டா தான் இருந்தேன் நான். இன்னைக்கு வந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. அகைன் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் திரும்பவும் வராது சார். நான் சொல்லி தர எக்ஸசைஸை மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிட்டு எவ்ரி 10 days ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரியான வேற வழியிலலாம் நான் போயிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல அதெல்லாம் தேவைப்படாது. பெயின் இருந்தா தானே அதெல்லாம் தேவைப்படும், இல்லைன்னா தேவைப்படாது. முடிஞ்ச வரை அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ரெகுலர் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எக்ஸசைஸ் ஏதாவது இருந்ததுன்னா ரூட்டீனா சொல்லித்தரேன். கட்டாயமா எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணிட்டோம்னா அந்த டிஸ்க் பல்ஜிங் திரும்ப இந்த மாதிரி நம்மள டிஸ்டர்ப் பண்ணாது. சிம்டமேட்டிக்காவும் இருக்காது, ஏசிம்டமேட்டிக்காவும் நமக்கு டிஸ்க் பல்ஜிங் இருக்காது. ஓகே, அதனால பயப்பட வேணாம். ஓகே, ஃபைன் சார், ஃபைன் சார், தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ சார். ஓகே சார்.